हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। மகாபாரதத்துல பூர்வ கதை விதுரனுடைய பக்திய விஸ்தாரமா அனுபவிச்சோம். மேற்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நேரடியா போய் துரியோதனனை சந்திச்சு என்ன அபிப்பிராயத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போனார். துரியோதனுடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுட்டார். மேற்கொண்டு நாளைக்கு அரசபைக்கு வருமாறு பீஷ்மரும் துரோணரும் சொல்ல தானும் போக போறதாக தயாரானார். விதுரராத்திலேயே நீங்க பலவேறு புராணங்களே பேசிக்கொண்டு வேற என்ன பேசுவா விதுரரும் கிருஷ்ணனும் பேசினா துரியோதனன் இப்படி பண்ணான்னு திருப்பி திருப்பி இதேவா பேசிட்டு இருப்பா. விதுரனுடைய அப்படி விதுரர் பேசுறவரா இருந்தா கிருஷ்ணன் நிச்சயமா விதுரராத்துக்கு போயிருக்க மாட்டார். ராத்திரி பூரா கோபிகைகள் எப்படி உன்கிட்ட பிரேம பக்தி பண்ணா, ருக்மிணி ஆதி தேவிகள் உன்கிட்ட எப்படி எந்த பாவத்துல இருக்கா, இத பத்தி தான் ராத்திரி பூரா கிருஷ்ணனும் விதுரரும் ஒத்தர சம்பாஷணைகள் பண்ணி ராத்திரி பொழுது போனதே தெரியலையாம். ஒரு க்ஷண மாத்திரத்துல போயிடுத்து பொழுது. திடீர்னு பார்த்தா கார்த்தால பொழுது விடிஞ்சிருது. தாருகன் சாத்திகி முதலிய மந்திரிகள்லாம் வந்து சுப்பிரபாதம் பாடுறார்கள் பெருமாளுக்கு. அதாவது துவாரகையில இங்க பாகவதம் சொல்றது, பாகவதமே நமக்கு சொல்றது. துவாரகையில பகவான் பள்ளி கொண்டிருக்கச்சே ருக்மிணி பகவானுடைய கழுத்தை கட்டிண்டு அணைச்சுண்டு படுத்துட்டு இருப்பா. காரணங்கிறதால 4 மணிக்கு கோவி கொக்கரகோகோ அப்படின்னு கோழி கூவின உடனேவே ருக்மிணி கட்டின்னு படுத்துட்டு இருக்கா இல்லையா, அந்த கையை இப்படி நகர்த்திட்டு பகவான் எழுந்துப்பானாம். அந்த ருக்மிணி ஆதி தேவிகள்லாம் அந்த கோழியை திட்டுவாளாம். இதுக்குள்ள நீ இப்ப கூவலன்னு யார் அழுதா, என் பிரபு என்கிட்ட இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம நீ இப்படி கத்திட்டியேன்னு நித்தியம் அந்த கோழிகள்லாம் வெசு கேட்டுக்குமா ருக்மிணி கிட்ட. அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய பிரபு விடிய கார்த்தையில 4 மணிக்கு ஆச்சோ இல்லையோ எழுந்த அனுஷ்டானத்துக்கு போகக்கூடிய பிரபு இன்னைக்கு விதுர ராத்துல நிம்மதியா படுத்துட்டு இருக்கார். பொழுது விடிஞ்சது கூட தெரியாம, இப்படி பொழுது விடிஞ்சது கூட தெரியாம பகவான் படுத்துட்டு இருக்காரேன்னு நினைச்ச அத்தனை பேரு வந்து சுப்பிரபாதம் பாட உடனே பட்டுன்னு கிருஷ்ணன் கண்ணை முடிச்சிருந்தான். ஆஹாஹா பொழுது விடிஞ்செடுத்தா எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தான் கிருஷ்ணன். ததஸ்தோ ஸ்வரசம்பன்னா பஹவஹ சூதமாகதா சங்கதுந்துபிஹி நிர்கோஷைஹி கேசவம் பிரத்யபோதயன். சங்கம் சக்கரம் எல்லாத்தையும் ராத்திரி அவுத்து வச்சிருவார். பூஷணங்கள்லாம் குத்துன்னு அவுத்து வச்சிருவார். கார்த்தால எழுந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பூட்டிப்பாரா. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு அப்படிதானே பண்றா. ராத்திரி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கைட்டி வச்சிருவா. ஆபரணங்கள்லாம் கார்த்தால எழுந்துதான் மறுபடியும் எல்லாத்தையும் பூட்டிப்பார். அது இங்க பாரதம் நமக்கு டேலியா இருது. இதை பார்த்தா சங்கஹா சக்கரஹா எல்லாத்தையும் எடுத்து காலங்கர்த்தால எழுந்து ஸ்நானம் எல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி இந்த சங்கம் சக்கரம் என்னென்ன ஆபரணங்கள் அவுத்து வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் எடுத்து திருப்பி கண்ணன் பூட்டிக்கிறான். கார்த்தால எழுந்து பின்னாடி பக்கமா போய் தனக்கு வேண்டிய அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி விதுரராத்திலேயே எல்லாம் நடக்கிறது. சூரிய நமஸ்காரம் பண்றானா இங்க கிருஷ்ணன். கிருதோதனா நுஜப்யஹா அக்னிஹி சமலங்கிருதஹ ததச்சாதித்யம் உத்யன்முன் உத்திஷ்டத மாதவஹ. ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனை உபாசனம் பண்றான் இங்க ஸ்ரீகிருஷ்ணன். அப்புறம்
ஒரு சின்ன துளசி மாலை எடுத்துட்டு ஜபம் பண்றான். கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அக்னிய பிரதட்சணம் பண்றான். அங்கேயே ஒரு அக்னி மூட்டி ஒரு ஓமம், சின்ன ஓமம் மாதிரி பண்ணி அந்த அக்னிய பிரதட்சணம் பண்றான். அக்னிம் பிரதட்சிணம் கிருத்வா பிராமணாம் ஜனார்தனஹா. நிறைய ஏராளமான பிராமணர்கள்லாம் வரா, அவளுக்கெல்லாம் பூரி தானம் பண்ணான். கௌஸ்துபம் மணிவாமுச்ய ஸ்ரீயா பரமயாஜ்வலம். தன்னுடைய கௌஸ்துபம், மணி, பீட்டம், வைஜெயந்தி மாலை எல்லாத்தையும் எடுத்து திருப்பி பூட்டி கொண்டு, தாருகா ரதம் தயாரா அப்படின்னு கேட்டதும் தயார் அப்படின்னு தாருகன் ரதத்தை சல்லுன்னு கொண்டு நிறுத்திட்டான். மேற்கொண்டு கிருஷ்ணன் ஏறிண்டான் ரதத்துல. விதுரரையும் கை கொடுத்து, விதுரரை கை கொடுத்து தூக்குறான். விதுரரும் அதே ரதத்துல ஏறி உட்கார்ந்தார். இங்க 500 யானைகளுக்கு மேல போச்சான். பகவான் பின்னாடி வர முன்னாடி 500 யானைகளுக்கு மேல போச்சுன்னு இங்க சொல்றார். கஜாஹா பஞ்சசதாஸ்திர தாஸ்சாசன் சஹஸ்ரஷஹ புரம் குருணாம் சவ்ருத்தம் திரஷ்டு காமம் ஜனார்தனம். அங்க மறுபடியும் நேற்றைய தினம் பகவான் அஸ்தினாபுரத்துல வரச்சே எல்லா ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாரும் எப்படி வாசல்ல நின்று பகவான வரவேற்றாலோ அது போல இன்னைக்கு பகவான் குருசபைக்கு போற அழக அத்தனை பேர் வாசல்ல நின்று வேடிக்கை பாக்குறா. சபால விருத்தம் சஸ்திரீகம். ஸ்திரீகள் எல்லாரும் பகவான் மேல பன்னீர் தெளிக்கிறார்கள், புஷ்பங்களை வாரி இறைக்கிறார்கள், பகவானுக்கு மங்களாசாசனம் பண்றார்கள். இத எல்லாத்தையும் பார்த்து கொண்டே பகவான் குருசபைக்கு வரான். குருசபைக்கு வந்ததும் தன்னை அறியாம அங்க இருக்கிறவர்கள் எழுந்து நின்றார்கள். பீஷ்மரோ, துரோணரோ, திருதராஷ்டிரர் உள்பட பகவான் வரான்னதும் ஒன்னும் பிளான் பண்ணிக்கல, உட்காந்துதான் இருந்தா. ஏன்னா அவர்கள்லாம் என்னைக்கு எழுந்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. பீஷ்மரோ, துரோணரோ ஏன்னா பகவானோட வயசுல ரொம்ப பெரியவர்கள். பகவானே அவர்களை பார்த்தா விழுந்து சேவிக்கிறான். ஆனாலும் தன்னை அறியாம பகவான் உள்ள வரைச்சு அவனுடைய அதி ஆச்சரியமான சௌந்தரியத்தையும் தேஜஸையும் பார்த்து எழுந்து நின்றுட்டார்கள் எல்லாரும். அங்க இருக்கிற அத்தனை ராஜாக்களும் எழுந்து நின்றார்கள் பகவான் வரத பார்த்துட்டு. அப்யாகச்சதி தாசார்ஹே பிரக்ஞா சக்ஷுஹ நரேஸ்வரஹ சஹைவ துரோண பீஷ்மாப்யாம் உததிஷ்டன் மகாயசாஹ உத்திஷ்டதி மகாராஜே திருதராஷ்ட்ரே ஜனேஸ்வரே தானி ராஜசஹஸ்ராணி சமுகஸ்தது சமந்ததஹ உத்திஷ்டதி மகாராஜே. திருதராஷ்டிரன் மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன மகாராஜாக்கள் வந்திருந்தாலும் அத்தனை பேரும் கிருஷ்ணன் வர அதி சௌந்தரியமான தேஜஸ பார்த்து பட்டுன்னு எழுந்து நின்றார்கள் எல்லாம். உள்ள வந்ததும் பகவானுக்குன்னு ஒரு ஆசனம் அங்க போடப்பட்டிருக்கு. அந்த ஆசனத்துல பகவான் வந்து உட்கார போறார். முன்னாடி கடகடகடகட விதுரர் ஓடினார். இத்தனை நேரம் பகவானு கூடவே நடந்து வந்த விதுரர் இப்ப கடகடகடன்னு ஓடி போய் அந்த ஆசனத்தை ஒரு குட்டு குத்தினார். ஒரு குட்டு குட்டி அதை எப்படி நகர்த்தி பார்த்தார். இந்த விதுரருக்கு பகவான் மேல உள்ள அதி ஆச்சரியமான ஒரு பிரேம, ஒரு பாசம் அவரை இப்படி செய்ய வைக்கிறது. நமக்கு யாரு மேலேயாவது ரொம்ப பற்றுதல் இருந்தா அவ மேல நமக்கு ஒரு பொசசிவ்னஸ் மாதிரி வேற வந்துரும். யாராவது வந்தா இவா எதுக்கு வந்திருக்கா, அவ எதுக்கு வந்திருக்கா, இவாளால இவாளுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, அப்படியும் ரொம்ப விசுவாசம் உடையவர்கள் இப்படி இருப்பா. அது போல இங்க விதுரர் இந்த ஆசனத்துக்கு கீழே என்ன வச்சிருப்பானோ என்னவோ தெரியலையே, துரியோதனங்கிற பயத்துல ஒரு குட்டு குட்டி அந்த ஆசனத்தை இப்படி நகர்த்தி பார்த்தாராம் விதுரர். விதுரோ மணி பீட்டே தோம் சுக்லஸ் மத்பர்ஷஜிதே தரே சம்பிரஷன்னாசனம் ஷைரைஹி மகாதரி ரூபா விஷத். அப்படி ஆட்டி ஆட்டி பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப கூப்பிடுறார் பகவான, கிருஷ்ணா எழுந்தருடும் அப்படின்னு இப்ப கூப்பிடுறார் விதுரர். அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தீரஸ்ய திருஷ்ட்வா தாசார்ஹம் ராஜானஹ சர்வயேவதே. அதுக்கப்புறம் பகவான் வந்து அந்த ஆசனத்துல அமர்றார்.
தாருகன், உத்தவன், சாத்திகி முதலிய எல்லாருமே பின்னாடி பகவானுக்கு பின்னாடி அவர்களுக்கெல்லாம் ஆசனம் போடப்பட்டிருக்காங்க. உட்காண்டார். விதுரரும் உட்காண்டார். மேற்கொண்டு எல்லாம் தார்த்தராஷ்டிரர்கள் எல்லாரும் கூடி இருக்கிற பெரிய சபை. அந்த சபையில அத்தனை ராஜாக்களும் வாய் மூடி கிருஷ்ணனுடைய அழக பார்த்துட்டு இருக்கான். அத்தனை ராஜாக்கள் மத்தியில கிருஷ்ணன் அப்படி பிரகாசிக்கிறான். அவர்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கறதே மறந்துடுச்சு. ஏன்னா இந்த ராஜாக்கள்லாம் எதுக்கு வந்திருக்கா, இது என்ன செய்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு போய் யுத்தம்னா யுத்தத்துக்கு தயாராகணும், இல்ல சமாதானம்னா சமாதானம் ஆயிட்டாலும் செய்தி தெரிஞ்சுட்டு போகணும் தானே அத்தனை ராஜாக்கள் இங்க வந்திருக்கா. ஆனா நம்ம எதுக்கு வந்தோம்னே தெரியாம கிருஷ்ணனுடைய அழகுல அப்படி மயங்கி அத்தனை ராஜாக்களும் கண்ணத்துல கையை வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா கிருஷ்ணனையே. இப்ப யாருதான் இங்க யாராவது ஒருத்தரான ஆரம்பிக்க வேண்டாமா? கண்ணு தெரியாதவன் திருதராஷ்டிரன் அவன் எங்க கிருஷ்ணனுடைய அழக பாக்குறான், அவனாவது ஆரம்பிக்கலாமே பேச்சொன்னா. அவனுக்கு கூட கிருஷ்ணன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கானேங்கிற ஒரு சந்தோஷத்திலேயே மனசு அப்படியே நிறைஞ்சு இருக்கு. அப்படி கப் சிப்புன்னு இருக்கு சபா. ஒருத்தரும் பேச ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். இப்படி அப்படியே பகவான் கண்ணை சொல்லிட்டு பாக்குறான். யாருமே பேசாட்டா எப்படி? யாராவது ஒருத்தர் பேசிதானே ஆகணும். இது என்ன செய்தின்னு தெரிஞ்சிருந்தானே ஆகணும். அதனால கிருஷ்ணன் தானே எழுந்துக்கிறான், பேசலாம்னு ஆரம்பிக்கிறான். மகாராஜன்னு நேர திருதராஷ்டிரனையே பார்த்து ஆரம்பிக்கிறான். ஏன்னா இங்க அவன் தான் முக்கியம். அதான் விஷயத்தை இப்ப சொல்லணும். குருணாம் பாண்டவானாம் சமஹாஸ்யாதிதி பாரதக அப்ரடாசேன வீராண்யமேதத் யாசிமுபாகதஹ குருணாம் பாண்டவானாம் சமஹ. ஹே மகாராஜன்னு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, நீங்க பெரியவர். உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்ல. இங்க நடந்தது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம்னு சொல்லி பாண்டவர்களை உடன்பட வச்சு அவர்களை வனவாசம் அனுப்பிச்சு 13 வருஷம் திருப்பி வந்தார், ராஜ்யம் கொடுக்கிறேன்னு இந்த வாயால தானே மகாராஜன்னு நீங்க இதே சபையில உட்காந்து சொன்னீர். இப்ப அந்த வார்த்தை எங்க போச்சு? பாண்டவாளும் ஒண்ணு கௌரவாளும் ஒண்ணுன்னு நீங்க உண்மையிலே நினைச்சிருந்தா அபிமன்யு கல்யாணத்துக்கு ஏன் நீங்க வரல? அது சரி, அதெல்லாம் போட்டோம். நான் பழச பத்தி நான் இங்க கிளறதுக்காக நான் வரல. என்னதான் உங்களுடைய முடிவு அதை நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களுக்கே யசஸ் இருக்கும். நீங்க மட்டும் அத்தனை பெரிய உங்களுடைய குழந்தைகள் 100, பாண்டு மக்கள் 5ன்னு பார்க்காத. உன்னுடைய குழந்தைகள் பாண்டவனுடைய மக்களும் சேர்த்து நமக்கு 105 அப்படின்னு பாரு. எல்லாரையும் நீ புத்திர வாத்சல்யத்தோட அரவணைக்கணும். சதீனஹாஷமோ ராஜன் மயி சைவ விஷாம்பதே புத்ரான் ஸ்தாபய கௌரவ்யா ஸ்தாபயிஷ்யாம்யஹம் பரம். உன்னுடைய பிள்ளையை நீ அடக்கு. என் பிள்ளை என்ன மீறான், என் பிள்ளை என்ன மீறான்னு நீ சொல்லாத. நீதானா மகாராஜா, நீதானா அப்பன். உன்னுடைய பிள்ளை நீ அடக்கு. துரியோதனனை நீ அடக்கு, மத்த எல்லாரையும் நான் அடக்கிறேன். பகவான் சொல்றான், உன்னுடைய பிள்ளை துரியோதனனை நீ அடக்கு, பாண்டவாளை நான் அடக்கிறேன். நம்ம என்னைக்கு சமாதானத்தை தான் விரும்பணும். எடுத்தது தண்டத்தை கையில எடுத்துடக்கூடாது. சமாதானம் போறலன்னாதான் கடைசியாதான் தண்டத்தை எடுக்கணும். இங்க தானம் பண்ணாவின்னு சமாதானம் ஆகாது. பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை உள்ளது உள்ளபடி அவர்கள்ட்ட நீங்க கொடுத்தே ஆகணும். எப்படின்னு பார்த்தா பித்ருபீதாமகமாகிய ராஜ்யம் பரம்பரை சொத்து. அந்த பரம்பரை சொத்துல அப்படியே பாதி பாண்டவாளுக்கு வரணும். ஏன்னா அந்த பரம்பரையான சொத்து. கௌரவாளுக்கு பாதி, பாண்டவாளுக்கு பாதி. பாண்டு திக்விஜயத்துல சம்பாதிச்ச சொத்து பூரா பாண்டவாளுக்கு வரணும். ஏன்னா அவனுடைய அப்பன் நியாயமா திக்விஜயம் பண்ணி உழைச்சு சம்பாதிச்ச சொத்து அவர்களுக்கு வந்தே தீரணும். அதை தவிர ராஜசூய யாகத்துல தர்மபுத்திரர் என்னென்ன சம்பாதிச்சாரோ அத்தனையும் அவருக்கு வரணும். இது எல்லாம் நீங்க கொடுத்தா உங்களுக்கே யசஸ். நான் பாண்டவாளை நிச்சயம் அடக்கிடுறேன். இந்த சபையில நடந்த பரிபவங்கள் சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் நீங்கள் இதுக்கு நீங்க ஒத்துக்கணும். பாண்டவாளை கூப்பிட்டு
நீ இந்தாப்பா உன்னுடைய சொத்து உனக்கு அப்படின்னு நீ கொடுத்தியானால் நீயே இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றான் பகவான். புத்ரான் ஸ்தாபயி கௌரவ்யா ஸ்தாபயிஷ்யாம்யஹம் பரான். உன்னுடைய புத்திரர்களை நீ ஸ்தாபனம் பண்ணிடு, அவர்களை நீ அடக்கு. புத்ரான் ஸ்தாபய கௌரவ்யா ஸ்தாபயிஷ்யாம்யஹம் பரான். நான் மிச்ச பேர் எல்லாரையும் நான் அடக்குறேன், இத மட்டும் நீ செஞ்சுடு. அப்புறம் என்னப்பா உனக்கு ஈடு யார் இருக்க முடியும்? திருதராஷ்டிர மகாராஜன். லோகம் பூரா திருதராஷ்டிர மகாராஜன் உன்னுடைய புகழே பரவும். பாரத கதையை மாத்தி அமைச்சிடலாம் நீ மட்டும் இதுக்கு ஒத்துண்டி. ஆனால் உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு ஏராளமான புத்திரர்கள், ஏராளமான பௌத்திரர்கள், இன்னும் உனக்கு பேர குழந்தைகளுக்கா கொஞ்சம் பேர குழந்தைகள் உனக்கு பஞ்சமா, உனக்கு பாண்டவர்களையும் நீ கூட சேர்த்துன்று உனக்கு 100 குழந்தைகள் நீ இருக்காத, 101 குழந்தைகளோட க்ஷேமமா இரு. ஆனா பாண்டவர்களுடைய பேர குழந்தைகள்லாம் உன்னுடைய பேர குழந்தைகள். இது இல்லையா உனக்கு பிதாமகர் இல்லையா? உனக்கு பெரியப்பா இருக்கார், பெரியவர்கள்லாம் இருக்கா, பெரியவர்களையும் வச்சுக்கோ, சின்னவர்களையும் வச்சுக்கோ, பேரன் பேத்திகளையும் வச்சுக்கோ, க்ஷேமமா இரு. சத்வம் புத்ரைஸ்ச பௌத்ரைஸ்ச பித்ருபிஹி பிராத்ருபிஸ்ததா. உனக்கு புத்திரர்கள், பௌத்திரர்கள், பித்ருக்கள் எல்லாரும் கூட தான் இருப்பா. ஆனால் நீ மட்டும் நான் சொல்றத கேளு ராஜன், இத கோட்டை விட்டுடாத. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கோட்டை விட்டுடாத. உன் தயவு செஞ்சு அஹிம்சையை ஸ்தாபனம் பண்ணிட. சயே சோபயதோ ராஜன் கம் தர்மனுஷ்பஷ்யசி. இதை விட இன்னும் எப்படி பேசுறது? அந்த கிருஷ்ணன் பேசி முடிச்சதும் அங்க ரிஷிகள்லாம் வந்திருக்கா இல்லையா, மகரிஷிகள்லாம் வந்திருக்கா, சப்த ரிஷிகள் வேற வந்திருக்கா. ஏன்னா அதுல பூர்வ கதையிலேயே சொன்னோம், கிருஷ்ணன் புறப்பட்டு வந்த உடனேவே சப்த ரிஷிகள் நாங்களும் அங்க வந்து நீ தர்ம விஷயங்களை எப்படி பேசுறன்னு தெரிஞ்சுக்கணும்னு புறப்பட்டு வந்திருக்கா. அந்த ரிஷிகள்ல இப்ப பரசுராமர் எழுந்து பேசுறார். பரசுராமர் எழுந்து திருதராஷ்டிரன் துரியோதனனை பார்த்து பேசுறார். துரியோதனா, என்னப்பா யோசிக்கிற? இவ்வளவு தூரம் கிருஷ்ணனே உன்னுடைய ஆத்துக்கு வந்து சொல்றான். கிருஷ்ணன் யாருன்னு நினைச்சப்பா? சாட்சாத் நாராயணன் பகவான். பகவானே உன்னுடைய கிரகத்துக்கு வந்து உட்காந்து, துரியோதனா தயவு செஞ்சு அஹிம்சைய ஸ்தாபனம் பண்ணேன்னு உனக்கும் அப்பனுக்கும் புத்தி சொல்லிட்டு இருக்கா, கேட்க மாட்டியா துரியோதனா? இன்னும் பரசுராமர் எழுந்து பேசுறார். तस्मिन् दीक्षिते वाक्ये केशवेन महात्मना स्थिमिता हृष्टे आसन् सर्वे सभासदः. கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைக்கு உன்னால எப்படிப்பா பிரத்வார்த்தை பேச முடியும்? கிருஷ்ணன் நியாயத்தையும் சத்தியத்தையும் சொல்லியிருக்கான் அந்த பிரபு. மேலும் பகவான் அதை புரிஞ்சுக்கோ. அந்த பகவானுடைய வார்த்தையை மீற முடியுமா உன்னால? கிருஷ்ணன் சொன்னபடி கேளு. கிருஷ்ணன் எப்படி எல்லாம் கேட்டிருக்கானோ, பித்ருபீதாமகமான ராஜ்யம், இந்திர பிரஸ்தம், அதை தவிர பாண்டு மகாராஜன் சம்பாதிச்ச அத்தனை சொத்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு, அதுதான் நியாயம் அப்படின்னு பரசுராமர் பேசுறார். அடுத்தது கண்வர் மகரிஷி வந்திருக்கா. கண்வர் யாருன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சகுந்தலாவுடைய அப்பா. சகுந்தலா துஷ்யந்தன், அந்த சகுந்தலாவுடைய அப்பா. இந்த பரம்பரையிலேயே அவருக்கு இந்த பரம்பரையில சம்பந்தம் உண்டு. அந்த உரிமையோடவே இப்ப பேசுறார் கண்வர். நான் மகரிஷி மட்டும் இல்ல, ஒரு விதமா பார்த்தா நான் உங்களுக்கு எல்லாம் மாதாமகர், இல்ல சகுந்தலையினுடைய அப்பா. நானு இந்த வம்சத்துக்கு நான் மாதாமகன் அப்படிங்கிற ஸ்தானத்துல நான் பேசுறேன். துரியோதனா தயவு செஞ்சு கிருஷ்ணன் சொல்றதை கேளுப்பான். இவரும் அதையே சொல்றாரு. சாட்சாத் விஷ்ணுப்பா கிருஷ்ணன், அவனே வந்து சொல்றான், நீ அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறியே. விஷ்ணு வாயுஷ்ச சக்ரஸ்ச தர்மஸ்தோ சாஸ்வினாவுபௌ ஏதே தேவாஸ்வயா கேன ஹேதுனா வீக்ஷுதம் க்ஷமாவ. விஷ்ணுனா என்ன சாமானியம் நினைச்சிட்டியா? ஏற்பட்ட பிரபு அவன் போய் இவ்வளவு சுலபமா இறங்கி வந்து உன் ஆத்துல உட்காந்து துரியோதனா சொன்னதை கேளுப்பான்னு கெஞ்சின்னு இருக்கான். உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா துரியோதனா? அர்ஜுனன் மட்டும் என்ன சாமானியம் நினைச்சியா? ததலம் தே விரோதேன சமம் கச்சன் பாத்மஜா வாசுதேவேன தீர்த்தேன
குலம் ரக்ஷதுமர்ஹசி. இந்த வாசுதேவன் அப்படியே ரட்சிக்க போறான் அர்ஜுனனை. அப்படி இருக்க அர்ஜுனனை தொட்டுட முடியுமா உன்னால? பஞ்ச பாண்டவர்களை தொட்டுட முடியுமா? ஜீன் அட்டம் பண்ணாத. பகவான் சொல்லியே கேட்கலன்னா நீ இனிமே யார் சொல்லிப்பா கேட்க போற? மனுஷா சொல்றதை கேட்க வேண்டாம். பிரத்யட்சமா பகவானே ஆத்துல உட்காந்து துரியோதனா சொன்னதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கூட நீ கேட்கலன்னா என்னப்பா நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு? சொல்றதை கேளு, அடம் பண்ணாத, கிருஷ்ணன் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னதும் பரசுராமர் 21 தலைமுறை 21 தலைமுறை சத்திரியர்களையே ஒழிப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு கோடாலி எடுத்துன்னு புறப்பட்டவர் இன்னைக்கு அஹிம்சைய ஸ்தாபனம் பண்றதுக்காக இங்க உட்காந்து துரியோதனா சொன்னதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இத பார்த்து துரியோதனருக்கு ஒரு கேலியா இருக்கு. இவர்கள்லாம் பேசுறத பார்த்து துரியோதனன் என்ன பண்றான்னு நீங்க காட்டுறாரு நமக்கு வியாசர். என்ன பண்றான்னா இவர்கள்லாம் சொல்ல கண்வர் ஒரு பக்கம், பரசுராமர் ஒரு பக்கம், கிருஷ்ணன் ஒரு பக்கம், எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு துரியோதனன் ஹாயின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சான். கர்ணனை பார்த்து, ராதேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ணனை பார்த்து ஹாயின்னு துரியோதனன் சிரிக்கிறான் கடன்னு அவனை பார்த்து. துரியோதனஸ்து தச்ருத்வா நிஷ்சசன் புகுதி முகஹ ராதேயம் அபிசம்பிரேக்ஷ்ய ஜஹாசஸ்வனதம் ததா. ஏ கர்ணா பாருடா, கடன்னு சிரிச்சான் துரியோதனன். கர்ணா பகவானாண்டா, அதோ பாரு பகவானா நம்ம ஆத்துக்கு உட்காந்துருக்கான் பாரு, இதோ அங்க உட்காந்துருக்கான் பாரு ஒருத்தன் தலையை சுரிஞ்சுண்டு, அவன் தான் பகவானா நம்ம ஆத்துல உட்காந்துருக்கான் பகவான் அப்படின்னு கடன்னு சிரிச்சு கிண்டல் பண்றான், ஹேளனம் பண்றான். பகவான் உட்காந்துருக்கு பாரு நம்ம ஆத்துல அப்படின்னு சிரிக்கிறான். இத பார்த்துட்டு கர்ணனுக்கே கொஞ்சம் சகிக்கல. ஏன்னா கர்ணனுக்கு கூட விஷயம் தெரியாதான்னு. ஆனால் துரியோதனன் சிரிச்சுட்டு பகவானாண்டா அப்படின்னு திருப்பி அதே சொல்றான். அவனுக்குதான் அந்த தொடைய வலிச்சு பழக்கம். அது என்னவோ தெரியல, இந்த சூதாட்ட அரங்கத்திலேயே திரௌபதிய தொடைய வலிச்சுட்டு தட்டினா இல்லையா, அது போல மறுபடியும் தொடைய வலிச்சுக்கிறான். தொடைய ஒரு தட்டுன்னு சிரிக்கிறான். அவன் தட்டு சபை பூரா கேட்கறது. தொடைய தட்டி பகவானாண்டா அப்படின்னு கிருஷ்ணனை கை காமிச்சு சேளனமா சிரிக்கிறான். யதைவேஸ்வரஸ்கிருஷ்டோ யத்பாவியா ச மே கதிஹ ததா மஹர்ஷே வர்த்தாமி கிம் பிரலாபஹ கரிஷ்யஸ்தி. மகர்ஷிகள் எல்லாம் பார்த்து சொல்றான், ஏ மகர்ஷிகளே, பகவானா சரி பகவானாவே இருக்கட்டும், என்ன பகவான் இப்படிதான் படிச்சிருக்கான், இந்த மாதிரி ஆள்கள்ல திருந்தவே மாட்டான். உங்களெல்லாம் பகவான் எப்படி தர்மம் சொல்லு, தர்மத்தை பேசு, யாகம் பண்ணு, ஜபம் பண்ணுன்னு சொல்லி படிச்சிருக்கானோ அதே பகவான் துரியோதனா நீ தொடைய வச்சு தட்டின்றேன்னு என்ன படிச்சிருக்கான். அதர்மத்திலேயே இருந்து என்ன படிச்சிருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தாத்தா மகர்ஷே வர்த்தாமி கிம் பிரலாபஹ கரிஷ்யதி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கிம் பிரலாபஹ கரிஷ்யதி. வர்த்தாமிங்கிறது இங்க ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்துல. வர்த்தாமிங்கிறது அவ்வளவு கேவலமா அவன் பேசுறான்னு அர்த்தம். பகவானான்னு ஹேளனம் பண்ணி அவ்வளவு கேவலமா பேசுறான். இத பார்த்துட்டு நாரதர் சொல்றார், அப்பா துரியோதனா என்ன பழக்கம் இது? சும்மா தொடைய வச்சு தட்டுற என்ன பழக்கம் இது? நீங்க தொடைய வச்சு தட்டினான்னு இங்க ஒரு ஸ்லோகமே இருக்கு. கதர்த்த கிருத்த யத் வாக்கியம் மிருஷே கண்டவஸ்ய துர்மதி ஊரும் கஜகராகரம் ஊரும் எடுத்து தொடைய தட்டினான்னு சொல்றா. இது என்னப்பா பழக்கம் உனக்கு? எப்ப பாரு என்ன தொடைய தட்டின்னு இருக்க? அந்த மாதிரி பண்ணாத துரியோதனா, சொல்றத கேளு. நீ ஏதோ இப்ப கேலி பண்றதுனால உனக்கு சந்தோஷமா இருக்கு, அப்படி இல்ல. நாங்க இத்தனை பேர்கள் ரிஷிகள் சொல்றோம் இல்லையா, நாங்க சொல்றதை கேட்க மாட்டியா அப்படின்னு நாரதர் சொல்றார். ஸ்ரோதவ்யம் இதி பஷ்யாமி சுஹ்ருதாம் குருநந்தனா ந கர்த்தவ்யஸ்ச நிர்பந்தோ ஹி சுதாருணஹ. அப்பா துரியோதனா, உனக்கு ஹிதத்தை தான்ப்பா நாங்க சொல்லுவோம், உனக்கு போய் கெட்டதை நாங்க சொல்லுவோமா? அட்டம் ஏன் பண்ற? ஏன் இவ்வளவு அட்டம் உனக்கு? எங்க இருந்து கத்துண்ட இந்த கெட்ட பழக்கத்தை? ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி நடந்துக்கிற? கொஞ்சம் கூட நாங்க சொல்றதை கேட்க மாட்டியா? ஸ்ரோதவ்யாமதி பஷ்யாமி, சொல்றத கேளு. நாங்க சொல்றோம் இல்லையா,
அவனோட சமாதானமா போயிடு. கிருஷ்ணன் சொல்றது நீ கேளு, உனக்கும் க்ஷேமம். உங்க அப்பாவை நீ புத்தர்கள் இல்லாத ஒரு அப்பா அம்மாவை ஆக்கிடாத. ஏன்னா நீ கிருஷ்ணன் சொல்றதை நீ கேட்கலையானா அடுத்தது அதுதான் நடக்க போகுது. அந்த கதிக்கு உன்னுடைய அப்பா அம்மாவை நீ ஆளாக்காத, சொல்ற பேச்சு கேளு அப்படின்னு நாரதரும் சொல்ற. கிருஷ்ணன் பகவான் உனக்கு தெரியாதா, சொல்றதை கேளுன்னு நாரதரும் சொல்றார். இதெல்லாம் கேட்டதும் கிருஷ்ணன் இதெல்லாம் என்டர்டைன் பண்ணல. துரியோதனன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லது. கிருஷ்ணனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நேத்திக்கு அவன் கிட்ட தனியா போய் பேசின போதே தெரிஞ்சிருச்சு. திருதராஷ்டிரனை பார்த்து கிருஷ்ணன் கேட்கிறான், நீங்க என்ன சொல்ற மகாராஜா? துரியோதனனை விட்டு தள்ளு. ரிஷிகள்லாம் துரியோதனன் பேசிட்டு இருக்க, அவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், நீ என்ன நினைக்கிற? கிருஷ்ணா, திருதராஷ்டிரன் சொல்றான், கிருஷ்ணா என் பிள்ளை நான் சொன்னதை கேட்க மாட்டான். என் பிள்ளை நான் சொன்னதை என்னைக்கும் கேட்க மாட்டான். அவன் அடங்கவே மாட்டான். நான் அப்படி ஒரு பிள்ளைய வச்சிருந்த நான் என்ன பண்ணுவேன்? திருதராஷ்டிரன் தலையில கை வச்சு உட்காந்தான். துரியோதன நிபோதேதம் மதஹ்யம் குரு சத்தமாக சமர்த்தம் தே விசேஷேண சானுபந்தஸ்ய பாரதா. அப்படி இருக்க திருதராஷ்டிரன் சொன்னதும் கிருஷ்ணன் சொல்றான், துரியோதனா உன் அப்பா முகத்தை பாருப்பா, பாவம் இல்லையா உங்க அப்பா? என் பிள்ளை நான் சொன்னதை கேட்க மாட்டான்னு ஒரு சபையில உங்க அப்பாவை சொல்ல வச்சிட்டிய. இப்படி ஒரு அப்பா சொல்லலாமா? என் பிள்ளை நான் சொன்னதை கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு பெரிய சபையில உன் அப்பாவை நீ இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா? உன் அப்பா கஷ்டப்படுறா பாத்தியா? நீ உன் அப்பா சொல்றது கேளு, நாங்க யார் சொல்றதையும் நீ கேட்க வேணாம். உன் அப்பா உனக்கு நல்லதை செய்வான்னு உனக்கு தெரியறது இல்லையா? உன் அப்பா சொல்றத கேளு. நீ நான் கேட்ட பித்ருபீதாமகமாகிய ராஜ்யத்தை கொடு, இந்திரபிரஸ்தத்தை கொடு, அதை தவிர பாண்டு மகாராஜன் சம்பாதிச்ச சொத்தை கொடு, எல்லாம் கேட்டுட்டேன். அதெல்லாம் இப்ப போட்டோம், அதெல்லாம் விட்டுடலாம். பித்ருபீதாமகமாகிய ராஜ்யத்தை நீயே வச்சுக்கோ. நீ பாண்டு மகாராஜன் சம்பாதிச்ச சொத்தெல்லாமும் நீயே வச்சுக்கோ. இந்திரபிரஸ்தம் மட்டும் கொடு. அதுவும் இந்திரபிரஸ்தத்துல இருக்கிற கஜானாவில உள்ள தனம் தானியம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. அவர்களுக்கு ஒரு இடம்னு கொடு. அதுல நீ உங்க அப்பாவே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவா இருக்கட்டும், நீயே இளவரசா ஆயிரு. ஆனா உங்களுக்கு கீழே பாண்டவா இருக்கட்டும், அது போறோம். பாண்டவாளுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? என்ன உஞ்சவிருத்தி எடுத்துட்டு இப்படியே காலம் பூரா வாழ முடியுமா? ஏன்னா இது தர்மபுத்திரர் கேட்டதுதான். இது ஒண்ணு கிருஷ்ணனா இறங்கி கேட்கல. 5 கிராமமாவது கொடுக்க சொல்லு, 5 நகரமாவது கொடுக்க சொல்லு, 5 வீடாவது கொடுக்க சொல்லு தர்மபுத்திரர் கேட்டார் இல்லையா? அததான் இங்க கிருஷ்ணன் சொல்றான். உங்களுக்கு கீழே பாண்டவா இருக்கான்னு இருக்கட்டும். ஏன்னா பெரியவர் எப்படி இருந்தாலும் உங்க அப்பா தான் பெரியப்பா, அவர் இருக்கட்டும். ஆனா மூத்த பிள்ளைன்னு பார்த்தா தர்மபுத்திரர் தான். ஆனாலும் அதை நான் விட்டுடுறேன். தர்மபுத்திரன் உனக்கு கீழே இருக்கட்டும், நீயே இளவரசாயிரு. ஆனா உங்க ஆத்துல அவர்கள் இருக்கட்டும்பா, அதுக்காவது அனுமதி. உன் அப்பா சொல்றத கூட ஏன் கேட்க மாட்டேங்கிற? திஷ்டதா தபிதுஹு சஸ்திரே மாதுஷ்ச பரதர்ஷபா. அப்பா அம்மாவை என்னைக்கும் கஷ்டப்படுத்த கூடாது. அவர்கள் சபையில என் பிள்ளை நான் சொன்னதை கேட்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. அதை விட அசிங்கம் வேற என்ன இருக்கு? திஷ்டதா தபிதுஹு சஹஸ்ரே மாதுஷ்ச பரதர்ஷபா. நியாயமா தர்மபுத்திரருக்கு தான் அத்தனை ராஜ்யமும் சேரணும். திருதராஷ்டிரனுக்கு அப்புறமா இது கிருஷ்ணன் சொல்ற நீதி. ஏன்னா அவர் மூத்த பிள்ளை யாரோ, என்னதான் பாண்டவனுடைய பிள்ளையா இருந்தாலும் வம்சத்துக்குன்னு பார்த்தா மூத்தவன் யாரு? அடுத்து திருதராஷ்டிரனுக்கு அடுத்தது இந்த வம்சத்துக்கு மூத்தவன் பார்த்தா தர்மபுத்திரன். ஆனா தர்மபுத்திரனுக்கு தான் வரணும் நியாயமா. அதெல்லாம் போட்டோன்ட்டான் கிருஷ்ணன். துரியோதனனே கட்டி ஆளட்டும், ஆனா நியாயமா பாண்டு சம்பாதிச்ச சொத்து இவர்களுக்கு வந்துதானே ஆகணும். அதையும் விட்டாச்சு. இந்திரபிரஸ்தம் அவர்களே ராஜசூயம் பண்ணி சம்பாதிச்ச சொத்து அவர்களுக்கு ஆகணும், அதையும் விட்டாச்சு. இது திருதராஷ்டிரனே மகாராஜாவா இருக்கட்டும், துரியோதனனே இளவரசா இருக்கட்டும், அவர்கள் இங்க தங்கறதுக்கு மட்டும் அனுமதிங்கள் உங்களுக்கு கீழே அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணன். இன்னும் உனக்கு வேற என்னென்ன ராஜ்யம் வேணும் துரியோதனா, அதெல்லாம் கூட சொல்லு, நான் திக்விஜயம் பண்ணி அத்தனையும் உனக்கு கொண்டு கொடுக்குறேன். ஆனா பாண்டவர்கள் இங்க இருக்கிறதுக்கு நீ அலோவ் பண்ணிதான் ஆகணும். அவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். மாதா ஸ்ரீயா
யந்திஹி சமுத்யதாம் அர்த்தம் பிரதாய பார்த்தேபியோ மஹிதம் ஸ்ரீயமானுதீஹின்னு. உனக்கு எவ்வளவு ராஜ்யம் வேணாலும் கேளு, எல்லாத்தையும் நான் உட்காந்து உன்கிட்ட கொடுக்குறேன். ஆனா பாண்டவர்கள் இங்க வந்து இருக்கிறதுக்கு நீ அனுமதி கொடு. இதை விட இன்னும் எப்படி பேச முடியும்? ஒரு பகவானே வந்து இவ்வளவு பேசலாம் அஹிம்சையை ஸ்தாபனம் பண்றதுக்கு, இன்னும் வேற எப்படி பேசுவா? இன்னும் எவ்வளவு விட்டு கொடுப்பா? துரியோதனனையே மெயினா இருந்து கூட சொல்லி பார்த்துட்டான் இங்க கிருஷ்ணன். ஆனாலும் அவன் அகம்பாவத்துல இருந்தா இந்த யுத்தத்தை பாண்டவர்கள் கையில எடுத்துட்டான்னு கடைசி வரைக்கும் பாண்டவர்களை தானே இந்த லோகம் ஏளனம் பண்றது. கடைசி வரைக்கும் இவ்வளவு கிருஷ்ணன் பேசியிருக்கான் இங்க. திருதராஷனே எல்லாம் வச்சுக்கட்டும், துரியோதனனே இளவரசா இருக்கட்டும், அடுத்த மகாராஜாவா துரியோதனனே வேணாலும் ஆகட்டும், ஆனா பாண்டவர்கள் வந்து இங்க இருக்கட்டும் அப்படின்னு தானே சொன்னா. இதுக்கு கூட ஒத்துக்கலைன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப யுத்தத்தை எடுக்க போறான். இவ்வளவு கிருஷ்ணன் பேசினதுக்கு அப்புறம் இங்க பீஷ்மர் சொல்றார், துரியோதனா கிருஷ்ணன் சொல்றத தயவு செஞ்சு கேளுப்பா, இன்னும் இதை விட யாரும் உன்கிட்ட வந்து இவ்வளவு பொறுமையா பேசுவா? அவன் சொல்றதை கேளுப்பா. கிருத்வா வச்சனம் தாத கேசவஸ்ய மகாத்மனஹ ஸ்ரேயோ ந ஜாது ந சுகம் ந கல்யாணம் அவாப்ஸ்யசி. கிருஷ்ணன் சொல்றதை கேட்கலன்னா நமக்கு என்னைக்கும் சுகம் இருக்காது. ந சுகம் ந கல்யாணம், நமக்கு மங்களமும் இருக்காது. ஏன்னா கிருஷ்ணன் பேசினது ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அதனால கிருஷ்ணன் சொல்றதை கேளு அப்படின்னு பீஷ்மர் சொல்ல, உடனே துரோணர், எப்போதும் பீஷ்மர் பேசி முடிச்ச உடனே துரோணர் பேசுவார். துரோணர் சொல்றார், துரியோதனா எனக்கு நீயும் ஒண்ணு தர்மபுத்திரனும் ஒண்ணுதான். உங்க ரெண்டு பேருக்குமே நான் தானே விட்டு சொல்லி கொடுத்தேன். குரு இல்லையானா குருங்கிற மரியாதை உனக்கு இருக்கா? குருங்கிற மரியாதை இருந்தா கொஞ்சம் எள்ளளவாகி உன் ஹிருதயத்துல நம்ம குரு இவர் அப்படின்னு நீ என்ன மதிச்சியாகில் நான் சொல்றதை கேள். நீ தர்மபுத்திரன் கிட்ட போய், ஆனா நடந்ததுக்கு நீ நிச்சயமா பிராயசித்தம் தேடியே ஆகணும். அவ இப்ப கிருஷ்ணன் சொன்னதை பார்த்தா நீ ராஜ்யம் கூட தர்மபுத்திரனுக்கு கொடுக்க வேண்டாம், அவர்கள் இங்க வந்து இருக்கட்டும், அதுக்கு நீ வேண்டான்னு சொல்லாத. ஆனால் தர்மபுத்திரன் உன்னுடைய அண்ணா தானே, ஒண்ணு தப்பில்லையே. அண்ணாவை போய் சேவிச்சதுனால ஒண்ணு தப்பில்லையே. உன்னுடைய அண்ணா தர்மபுத்திரர் காலில் விழுந்து, அண்ணா நீ திரும்பி வா, நம்ம ராஜ்யத்துக்கு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருப்போம், நடந்த தப்ப மன்னிச்சிடு, மறந்துருன்னு சொல்லு. ஏன்னா உன்னுடைய மன்னின்னு கூட பார்க்காம நீ திரௌபதிய பரிபவப்படுத்தி இருக்க. நீ போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடு. ஒரு தரம் மன்னிப்பு கேட்கணுங்கிறது கூட இல்ல, நீ காலில் விழுந்து தர்மபுத்திர காலை பிடிச்சு, அண்ணா வா நம்ம ஆத்துக்கு போலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. தன்னுடைய கையால துரியோதனா துரியோதனான்னு உன்னுடைய தலையை தடவுவார் தர்மபுத்திரர். அது எனக்கு தெரியும், தர்மபுத்திரனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு துரோணர் சொல்றார். அபிவாதயமானம் த்வாம் சிரசா ராஜகுஞ்சரஹா பாணிப்யாம் பிரதிகிருண்ணாதோ தர்மராஜோ யுதிஷ்டிரஹ பாணிப்யாம் பிரதிகிருண்ணாது. அவருடைய கையால, தர்மபுத்திரனுடைய தர்மஸ்வரூபமே நிறைஞ்ச அந்த கையால உன்னுடைய தலையை அவர் தடவர அழக பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. குருவனுடைய ஆசையை நிறைவேற்றி இருக்க மாட்டியா துரியோதனா? கிருஷ்ணன் சொன்னதை கேளுப்பா, வீணாட்டம் பண்ணாத துரியோதனா, கிருஷ்ணன் சொன்னதை கேளுப்பா அப்படின்னு துரோணர் இங்க கெஞ்ச. இப்படி துரியோதனன் முழிச்சு பாக்கான். இப்ப சபை பூரா துரியோதனன் பக்கம் திரும்புறது, அவன் என்ன சொல்ல போறான்னு. அவன் என்ன செய்ய, திருதராஷ்டிரம் உள்பட என் பிள்ளை நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான்னு இப்ப துரியோதனன் பக்கம் விட்டுட்டான். இனி துரியோதனன் என்ன சொல்ல போறான், இதுக்கு பதில் என்ன சொல்ல போறான் அப்படிங்கறத, எப்படி கிருஷ்ணன் அஹிம்சையை ஸ்தாபனம் பண்ணணும்னு மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டான். இப்ப இதுக்கு பதில் துரியோதனன் கையில இருக்கு. அது என்ன பதில் அப்படிங்கறது நம்ம நாளைய தினம் பார்ப்போம். நாளைய தினம் பகவானுடைய விஸ்வரூப தரிசனம். கடியே.